பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் முதல் 6 சங்கீதங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரங்கள் மிக சிறிய அதிகாரங்களாக இருப்பதினால் நாம் 6 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சங்கீத புத்தகத்திற்கு 1ஆம் சங்கீதம் ஒரு முன்னுரையாக செயல்படுகிறது. தேவனால் அடையாளப்படுத்தப்படுகிற 2 வித மக்களை இது நமக்கு காட்டுகிறது. கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் டெஹில்லிம் என்று எபிரேய மொழியிலே தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. துதிகள் என்று அர்த்தமாம். தொடர்ந்து கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது அது ஷால்மோய், அதாவது கம்பி வாத்திய இசையுடன் சேர்ந்து பாடப்படும் பாடல்கள் என்று அர்த்தமாம். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டு. ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கும்போது சாம்ஸ், தமிழிலே சங்கீதங்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்திலே 1வது சங்கீதத்திலே 2 வேறு மக்கள், ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு வாழ்க்கை தத்துவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். முதல் 3 வசனங்களிலே தேவபக்தியுள்ளவர்கள், நீதி, அன்பு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மற்றும் உலக சிநேகத்தினின்று பிரிக்கப்படுதல் ஆகிய குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் வேதத்தில் பிரியமாக இருக்கிறவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு முதல் இடம் கொடுக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இப்போ கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த தியானத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டு. எந்த காரியத்தை நாம் தேவ சமூகத்திலே தேவனுடைய நியமத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்கிறோமோ அந்த காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுகிறவர். ஏனென்று சொன்னால் அந்த கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் அவன் காரியங்களை செய்வான், அது வாய்க்கும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவது. அடுத்த 3 அதிகாரத்தில் துன்மார்க்கரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கர் அப்படி இருக்க மாட்டார்கள், காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அவர்கள் பாவிகளின் அந்த நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலைநிற்பதில்லை. ஆனால் தேவனோ நீதிமான்களை அறிந்திருக்கிறார். துன்மார்க்குடைய வழி அழிந்து போகும் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. 2வது சங்கீதத்தில் இந்த சங்கீதம் 4 தெளிவான காட்சிகளை கொண்டுள்ளது. முதலாவது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவருக்கு விரோதமாய் உலகத்தின் மக்களும் ராஜாக்களும் எழும்பி நிற்பதாக சங்கீதக்காரர் தொடங்குகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனுக்கும் அந்த பிரமாணத்திற்கும் விரோதமாய் சத்ருவானவன் அப்படியே ஜனங்களை எழுப்பி விடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தருடைய சபைக்கு விரோதமாய், கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்புவதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. 2வதாக, அந்த காட்சியிலிருந்து தம்மை அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லி உலகத்தின் தவறான முயற்சிகளை தேவன் பரியாசம் பண்ணுகிறார் என்று சொல்லியும் இங்கே சங்கீதக்காரர் ஆண்டவருடைய சமூகத்திலே எடுத்து கூறுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதர்கள் செய்யும் கலகத்திற்கு முடிவுண்டாக்கி தம்முடைய ராஜ்யத்தை முழுமையாக பூமியிலே ஸ்தாபிக்கக்கூடிய காலம் ஒன்று வருகிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. 3வதாக, பிதாவாகி தேவன் தம்முடைய நேசகுமாரனை அனுப்புவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அது இந்த சங்கீதத்தில் 7வது 8வது வசனங்களிலே நான் பார்க்க முடியும். தேவன் தீர்மானத்தை வர சொல்லுவேன். தேவனை நோக்கி, என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமி நிலைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பப் போகிறதை குறித்து சங்கீதக்காரர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அவர்தாமே கடைசி காலத்தில் கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்து சத்துருக்களை அழித்து அவரது நியாய தீர்ப்பு கொடுத்து
இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்டுவார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி வருகிறது. வெள்ளை சிங்காசனம் அதுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தமது வலது பக்கம் நிற்கிற ஜனங்களை பார்த்து பிதாவுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைப்பார். 4வது பரிசுத்த ஆவியானவர் சங்கீதக்காரன் மூலமாக சர்வவல்ல தேவனுக்கு முன்பதாக மனித இனம் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். மனித இனம் தேவனுக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய கோபாக்கினைக்கு அவர்கள் நீங்களாக்கி விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே விண்ணப்பம் செய்வதை குறித்து பார்க்கிறோம். 3வது சங்கீதத்திலே சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். தேவனிடத்தில் எடுக்கும் ஒரு புலம்பல் சங்கீதம். ஏறக்கூடிய சங்கீதம் 3 ஒரு பகுதி இவ்வகையை சார்ந்தவைகளை. இந்த புலம்பல் சங்கீதத்தின் அடிப்படையானது தேவனை நோக்கி ஊக்கமாக கூப்பிடுவதை, துன்பம் அல்லது அநியாயத்தை பற்றிய ஒரு விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது குறித்து பார்க்கிறோம். தேவன் பேரில் உள்ள நம்பிக்கை குறித்து ஒரு உறுதி வாக்கு, உதவிக்கான ஒரு வேண்டுதல் மற்றும் துதி அல்லது நன்றியின் வெளிப்பாடு ஆகியவையும் இங்கே இந்த சங்கீதங்களிலே நாம் பார்க்க முடியும். 7வது 8வது வசனங்களிலே நாம் இதை பார்க்கிறோம். விதமாக வேதாகமத்தில் புலம்பல் சங்கீதங்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பது தேவனுடைய மக்கள் தேவையுள்ள துன்பமடைந்த வேலைகளில் தம்மை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தேவன் விரும்புகிறார். தேவன் தாமே தன் பிள்ளைகளுக்கு கேடகம் மகிமையுமாய் இருக்கிறவர். ஆம், 4வது சங்கீதத்திலே துன்ப நேரத்தில் தேவன் எப்படிப்பட்டவர்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. தேவன் மீது நம்பிக்கையுள்ளவர்கள் பக்தர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் கேட்பார் என்பதை இந்த சங்கீதம் சொல்கிறார். 5வது சங்கீதத்திலே கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், நீர் என் சத்தத்தை கேட்டருள்வீர். முழுதயத்தோடு தேவனை தேடும்போது கர்த்தர் நமது ஜெபத்துக்கு பதில் தருகிறார். சத்துருக்கள் கிரியிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். நானும் அவன் மிகுந்த கிருபையினாலே ஆலயத்துக்குள் பிரவேசித்து நான் தேவனை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி 6வது சங்கீதத்திலும் நாம் உமது கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் என்று சொல்லி அங்கே மனஸ்தாபப்பட்டு தேவனை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்து வருவார். ஆமீன்.